உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இன்னொரு முட்டை. இங்க வர்றா. நமக்கே தெரியாம நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம பேனர் வச்சிருக்காங்க. மாப்பிள்ள, துப்பாக்கினா தோட்டா இருக்குன்னு, பிளக்ஸ்னா நம்ம போட்டா இருக்கணும். இடையில வேற எவ்வளவு போட்டா இருக்க கூடாது மாப்பிள்ள. அத்தனை மாப்பிள்ள, இந்த பிள்ளைய நான் எங்கேயோ பாத்திருக்கேன்டா. ஆமாண்டா, டெய்லி பார்த்த முகர கட்டையா தான் இருக்கு. எங்க பார்த்தோம்? டேய், நம்ம சிவனாண்டி மகள் லதா பாண்டிடா. நேத்து நேரம் பள்ளிக்கூடம் போயிட்டு தெரிஞ்ச புள்ள, அது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? ரைட்டு மாப்பிள்ள, நம்ம சங்கம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா மாப்பிள்ள, இவன் இப்படிதான் பள்ளிக்கூடம் போற பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அப்புறம் பால்வாடி போற பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இப்படியே விட்டா நம்ம சிலுக்குவார்பட்டி அழுக்குவார்பட்டி ஆக்கிடுவாங்க மாப்பிள்ள. உடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. மாப்பிள்ள, எனக்கு அந்த பிள்ளையோட பிரச்சனை இல்ல மாப்பிள்ள. இந்த 4 பேர் மூஞ்சிய பார்த்தாதான் ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. விடக்கூடாது மாப்பிள்ள, விடக்கூடாது. போடு போன சட்ட ஆலோசகர் இருக்கு. போன் போடுறதே சட்ட ஆலோசகர் தான்டா. சூப்பரா மாப்பிள்ள. டேய், நீ எப்பட லாயரான? போன வாரம் தான் அப்ளிகேஷன் போட்டேன். கணம் அம்மா ஆய்வாளர் அவர்களே. சார், இது கோர்ட் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். வந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. சாரா, இந்த வந்துட்டு மாப்பிள்ள. கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம், கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிராக குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. புத்தகம் சுமக்க வேண்டிய வயதிலே பிள்ளையை சுமக்கலாமா? இப்படியே போனால் பெண்களின் வளர்ச்சி என்னாவது, பெண்களின் முன்னேற்றம் தான் என்னாவது? இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? இந்த அம்மா மாதிரி ஃபைலும் பழசோ. ஐயோ, இதோ எங்கள் சியான் பாரதி மட்டும் இருந்திருந்தால் இவைகள் எல்லாம் நடந்திருக்குமா? பாரதி, நீ கண்ட புதுமை பெண்கள் எங்கே? நீ கண்ட புரட்சி பெண்கள் எங்கே? இங்கே. எக்ஸ்கியூஸ் மீ. மாப்பிள்ள, நம்மளுக்கு கொஞ்சம். என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்காங்க? மேடம், 18 வயது மேல் உள்ள பெண்களுக்கு தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனா எங்க ஊர்ல அப்படியா பண்றாங்க? பள்ளிக்கூடம் போற பிள்ளை எல்லாம் முடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க மேடம். இதை தடுத்து நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? தம்பி விடுப்பா. இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. இதே 16 வயசு பிள்ளைய நாங்க கூட்டிட்டு வந்துட்டா சும்மா விடுவீங்களா? மைனர் பிள்ளையை கெடுத்து விட்டான்னு சொல்லி முட்டி முட்டி தட்டி உள்ள வச்சு பேப்பர்ல போட்டு அசிங்கப்படுத்தி விட மாட்டீங்க? இதே தாய் தப்ப செஞ்சாலும் தப்பு தப்பு தான் மேடம். சொல்றா. இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. நான் சொன்னா மட்டும் இப்ப இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? முடியாதுன்னா சொல்லுங்க, கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன். ஆப்பக்கடா அன்னக்கிளி அடிவரும் அன்னக்கிளி ஓரங்கட்டு ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓங்குடையில இருக்கிறது என்னத்தா. என்ன விளையாடுறீங்களா? இவனோட வெட்டி பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானுங்கிறதுக்காக கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கீங்க, அப்படித்தானே? இது பாருங்க, எங்க குடும்பம் ரொம்ப கௌரவமான குடும்பம். நீங்க இல்ல, வேற எவன் வந்தாலும் சிவனாண்டி வீட்டு கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. கறிக்குளம் வாசம் மூக்க தொலைக்குதப்பா. எப்படி ஒரு 7-8 கடை வெட்டி இருப்பாங்களா? ஏய், இதெல்லாம் பெரிய இடம் மாப்பிள்ள. எப்படியும் 10-15 கடை வெட்டுவாங்க. 10 2 எருமை கடை மிஸ் பண்ணுவேன். சிவனாண்டி அந்த மாதிரி ஆளு. அப்படி சன்லைட் இருக்குப்பா, பிளாக் ஆயிரும். யாவப்படுத்த இருப்பா, நான் போறேன். ஓ, சாப்பாட்டு கலையிறதுல மட்டும் நீ அடிச்சுக்கே முடியல மாப்பிள்ள. கண்ணு வைக்காத மாப்பிள்ள. ஐயா, உங்க வீட்டு கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுங்கிறது எங்க நோக்கம் இல்ல. உங்க பொண்ணு மைனருங்க. எங்க பொண்ணு மைனரா மேஜரான்னு எங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட் 1008 சட்டத்தை போடு. எல்லாத்துக்கும் எங்களால தலையாட்டிட்டு இருக்க முடியாது. நாளைக்கு என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நடந்து என் கௌரவம் போயிருச்சுன்னா உங்க கவர்மெண்ட் வந்து என் கௌரவத்தை திருப்பி கொடுக்க. பொண்ணை பெத்தவங்களுக்கு தெரியுமா எப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு? ஐயா, கம்ப்ளைண்ட் வரலனா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன்யா. இன்னைக்கு அவன் போனை கையில வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது இல்ல. எங்கேயாவது எதையாவது போனை போட்டு எதையாவது சொல்லி விட்டுறான். ஐயா, இன்னைக்கு நான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலனா அடுத்த 5வது நிமிஷம் கமிஷன் ஆபீஸ்க்கு என்ன பத்தி கம்ப்ளைண்ட் போகும். என்ன அங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா? சீக்கிரம் வந்து ஜோத்த போடனே பாசி தாங்க மாட்டோம்ல. ஏப்பா சமையல்காரர், குழம்புல மேலாக்க மதக்கிற கொழுப்பு அள்ளிட்டு வந்துடாம நல்ல கரண்டியை கீழே விட்டு கறியா அள்ளிட்டு வா. ஏப்பா, ஏய், அப்ப அவன் என்ன கவலையில இருக்கியா? இங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. நீங்க என்னடானா? நாங்களும் சொல்றோம், இங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. சீக்கிரம் ஜோத்த போடனா சட்டுப்புன்னு சாப்பிட்டு கிளம்புவோம்ல. இந்த கல்யாணம் நல்லா நடக்கணும்னு சிவனாண்டிக்கு கவலை. இந்த கறியை பூரா நல்லா சாப்பிட்டு கொடுக்கணும்னு எங்களுக்கு கவலை. போய் கறி எடுத்துட்டு வா. கோ. சரியான சோத்து சட்டியா இருப்பாங்க போல இருக்கு. கோன்றே கோச்சுக்கிட்டு சாப்பிடாம போயிருவோம். நீங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா காதும் காதும் வச்ச மாதிரி இந்த விஷயம் நமக்குள்ள முடிஞ்சு போயிடும். இதுவே கமிஷனர்ட்டையும் கலெக்டர்ட்டையும் விஷயம் போயிடுச்சுன்னா
எங்க கண்ட்ரோல் மீறி போயிடும். அப்புறம் உங்களை கைது பண்ண வேண்டியிருக்கும். அது டிவி, பேப்பரு, கீப்பரு, லோக்கல் சேனல் வரைக்கும் உங்க பேரு கெட்டு போயிடுயா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன் நரம்பு தளர்ச்சியா? ஏன் இல்ல அடுத்தவன் ஒரு அள்ளி வைக்க கை இப்படி நடுங்குது. நல்லா அள்ளி விட என் டொமோட்டோ சாச்சு வர அப்படி போ. அப்படி ஆளுகளை பாரு, ஒரு டீசென்ட் வேணா. அப்படி ஊத்து. நல்ல ஆடு குறும்பாடுன்னு நினைக்கிறேன். கோயில அப்படி கொண்டு போயிட வேண்டியது. நீ வாயா, இந்த கறி குழம்ப நல்ல அந்த தொட்டியில ஊத்தணும். டேய் என்னங்கடா கறி குழம்பு சாம்பார ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு? கறி குழம்பா? நாங்க எப்படா கறி குழம்பு ஊத்துறோம்னு சொன்னோம்? நீங்களாம் நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? ஏன்டா இந்த சாம்பார் இளவ சாப்பிடறதுக்கு நான் ஏன்டா இங்க வரணும்? என் வீட்டுக்கே போறேன்டா. அங்க வரட்டி விட்டாங்க தானே இங்க வந்த. போற இடத்துல எல்லாம் பொரோட்டா எதிர்பார்க்கறது. மாப்பிள்ள, எங்க அம்மா மேல சத்தியமா கறி குழம்பு வாசம் வந்துச்சு மாப்பிள்ள. விடுறா, கடவுள் நீங்க நமக்குன்னு ஒதுக்குன உணவு இந்த சாம்பார். சிவராணி வீட்டு கல்யாணம் நின்னு போச்சு. சொல்றேன் எல்லாத்தையும். இவன் ரொம்ப லேட்ரா. எவன்டா அவன் விசில் அடிச்சது? டேய், எவனா இருந்தாலும் எட்டி மிதிச்சிருவாமா. நம்மளை விட எவனை ஹாப்பியா இருக்கா மாப்பிள்ள? நம்ம சங்கத்து உறுப்பினரா தான்டா இருக்கோம். அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருவோம் மாப்பிள்ள. Definitely. தேங்க்யூ. ஐயா, என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கல்யாணத்தை நிறுத்திக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்த நான் அந்த கல்யாணத்தை நிறுத்தினேன். நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்கயா. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? அதை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். சாரிங்கய்யா, என்கிட்ட அதை மட்டும் கேட்காதீங்க. நானும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு வேணா இந்த விஷயம் உங்களுக்கு தப்பா படலாம். நாளைக்கு இதுவே உங்களுக்கு நல்லதா தோணும். வரேங்கய்யா. இந்த இலையில நல்லா வெள்ளாட்டங்கரியா அள்ளி வச்சாங்க பாரு. வாய வலிக்குதுடா. முதல்ல வீட்டுக்கு போய் ஊர் வச்சு சோப்பை வாங்கி கைய சுத்தமா கழுவணும்டா. ஒரு கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப ஒரு கோடி நீ பார்த்த. ஆமாப்ப ஒரு கோடி. இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய் வகுத்தரிச்சப்ப ஒரு கோடி. போய் சாம்பார் சோறு தின்னு போ. செலவழிச்சு சாம்பார் சோறு செவனாண்டி கிளப்பி விட்டதா இருக்கும்டா.